சக்கரம் வந்து 3வது ஐன்னு சொல்லக்கூடிய நெற்றி பொட்டில் உள்ளது. இது வந்து கலர் பார்த்திங்கன்னா இண்டிகோ கலரு. இது வந்து நம்ம வந்து எதனால் அடைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈகோவும் கோவத்தினால் அடைப்படுது. இதுக்கு வந்து நம்ம திராட்டகா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம விளக்கு தியானத்தை விளக்கு நல்லா பற்ற வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் குளிர்ச்சி சம்மந்தப்பட்டது. எள்ளெண்ணெய் பார்த்திங்கன்னா குளிர்ச்சி இல்லைங்க, அது வந்து ஹீட்டாக இருக்குங்க, அதனால அதை வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கண்ணில் வந்து பற்ற வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை உத்து பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கையை ரெண்டையும் வச்சு கண்ணை மூடிட்டு உட்காந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். நல்லா அந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும். ஆகினா சக்கரம் நல்லா ஓப்பன் ஆகும்போது நமக்கு 6th சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து நமக்குள்ளே நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து டெவலப் ஆகுங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, ஒருத்தரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக பார்ப்பீங்க. யார்கிட்ட பேசணும்னு நினச்சிங்க அவங்க உடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு பொருள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாக்கா உடனே உங்களால் வந்து அதை யாரோ அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஆகினா சக்கரம் ஓப்பன் ஆகுதாங்க, தேர்ட் ஐ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சிவனோட நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 பெட்டல்ஸில் ஆனதுங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெட்டல்ஸ் இடது பக்கம் இருக்கிறது சந்திரநாடி, வலது பக்கம் இருக்கிறது சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் சேர்ற இடம் சூக்ஷ்மத்தில் இருக்குது அப்படின்வாங்க. அதுதான் வந்து ஆகினா சக்கரத்தை தேர்ட் ஐன்னு சொல்லுவாங்க.